ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்ற பேரில் திமுகவின் வந்து உறுப்பினர்களை சேர்த்து வர்றாங்க. 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தார். அந்த எண்ணிக்கை சாத்தியம்தானா அப்படின்றது முதல் கேள்வி. அடுத்ததாக 234 தொகுதிகளிலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, எந்த கொம்பனாலும் எங்கள் ஆட்சியை வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வந்த திரு மு.க. ஸ்டாலின் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வர்றாரு. இந்த 18ன்ற எண்ணிக்கை வந்து அவர்களுக்கு வெற்றியை தேடித்தருமா அப்படின்ற அடுத்த கேள்வியோடு நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி. வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா 2019 2024 வரையிலுமான தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தல், எம்பி எலெக்ஷன் ரெண்டுத்துலையுமே திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. தனிப்பட்ட முறையில் திமுக வாங்கிய வாக்குகளும் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. 2019 வந்து திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 53% வாக்குகளை வாங்குகிறாங்க. 2024 எம்பி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 46% வாக்குகளை வாங்குகிறாங்க. இதே திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 2021 அவர்கள் வாங்கிய வாக்கு விகிதம் 45. 2 எம்பி எலெக்ஷனை விட சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர்கள் வாக்கு விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வேண்டும், எடப்பாடியார் வேண்டுமா, மு.க. ஸ்டாலின் வேண்டுமான்ற கேள்வியோடு நடைபெறுகின்ற தேர்தல். ஆனால் எம்பி எலெக்ஷன்றது வந்து காங்கிரஸா பாஜகவா? நீங்கள் தமிழ்நாட்டில் பொதுவாகவே வந்து இந்த பாஜக எதிர்ப்பு மனநிலைன்றது கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து கூட்டணி இருந்தால் கூட மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து அதிகமான வாக்குகளை வாங்கிவிட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து குறைவான வாக்குகளை வாங்கியுள்ள நிலையில் 2026 மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதனால தான் உங்கள் இந்த பயத்தில் வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஊரில் இருக்கிற வந்து தேர்தல் வியூக கம்பெனிகள்லாம் கூட்டு வச்சுன்னு, மார்க்கெட்டிங் கம்பெனிகள்லாம் கூட்டு வச்சுன்னு உங்களை பிராண்டிங் செய்து கொள்கிறீர்கள், உங்களை மார்க்கெட்டிங் செய்து கொள்கிறீர்கள். அந்த விளம்பர வெறி மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. அந்த விளம்பரம் மட்டும்தான் இருக்கே தவிர, அதாவது மக்களுக்கு பயனுள்ள எதையும் நீங்கள் இதுவரை செய்யவே இல்லை. 18 கட்சி நான் சொன்னேன். 18 கட்சியில் 15 கட்சி ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் கூட வந்துட்டாங்க. 3 கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த 18 கட்சி என்னென்னு பார்க்கலாம். காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, ஆதித்தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, தேமுதிக, அதிமுக, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, புதிய தமிழகம். இதில் வந்து கடைசியாக சொன்ன அந்த 3 மட்டும்தான் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து திரு ஒன்னிலாத பன்னீர்செல்வம் வந்து உங்க கூட நான் நேரடியாக கூட்டி வச்சுக்க மாட்டேங்க, நான் மறைமுகமாக வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதாவது திமுக எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கன்றத இந்த ஓ பன்னீர்செல்வத்தை அவர்கள் பயன்படுத்துவதிலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரே நாளில் 3 முறை வந்து முதலமைச்சரை வந்து சந்தித்தார். அவருக்கு திமுக கொடுத்துருக்க அசைன்மெண்ட்னா தெரியுமா? அதிமுகவிலிருந்து ஒரு சில முக்கிய தலைவர்களை வந்து நீங்கள் இழுத்துருங்க, உங்கள் பக்கம் இழுத்துக்குங்க. அந்த அதிமுக முகாமில் வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுங்க. அதன் மூலிமா நாங்கள் வந்து கொஞ்சம் கிராஃபை ஏற்றிக்கிறோம், கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் விளம்பரம் தேடிக்கிறோம். அந்த தலைவர்களை இழுக்கிறதுக்கு தேவையான பசைகள் என்னவோ அதை கொடுத்துட்றோம், அதுக்குண்டான வியூகத்தையும் நாங்கள் வகுத்துறோம். அதாவது மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்க திமுக தயாராகிவிட்டதால் அவர்களை வந்து தேர்தல் பயம், தேர்தல் தோல்வி எந்த அளவுக்கு பிடித்து ஆட்டுகிறது அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓரணிகள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கல்ல, ஒரு வீட்டுக்கும் போவாங்க, ஒரு 10 பேர் போவாங்க, கட்சிக்காரங்க போவாங்க. அங்கே போய் வந்து அதாவது எல்லா ஸ்கீம்ஸ்லாம் கரெக்டாக வருதா, எல்லாம் உங்களுக்கு பணம்லாம் வருதா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு, அதாவது நாங்கள் கேட்குறத நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பணமோ இல்லை வந்து அரசு தரும் சலுகையோ வந்து வராது அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டும் துணியில் பேசுவாங்க. பேசி அவங்ககிட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்குறது, ஃபோன் நம்பர் வாங்கின உடனே ஃபோன் நம்பர் வாங்கி பதிவு பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த ஓடிபி விவகாரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இந்த ஓடிபி கேட்பது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். டேட்டா அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை மீறி வந்து இவங்க ஓடிபி வாங்கினாங்க. அதை எதிர்த்து அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றம் போனாங்க. உயர்நீதிமன்றத்தில் போன உடனே ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதை எதிர்த்து திமுக வந்து மீண்டும் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றமும் அதே பதிலை சொல்லி அவர்கள் மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுது. அப்படி இருந்தும் இன்னமும் ஒரு சில இடங்களில் திமுகவினர் ஓடிபி வாங்குவதாக தகவல் வருகிறது. நீதிமன்ற உத்தரவை மீறி ஓடிபி வாங்கினால் அது வந்து மிகப்பெரிய தவறு, சட்டவிரோதம். அவங்க போயிட்டு ஒரு வீட்டில் போய் ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கினோடனே அவங்க என்ட்ரி போட்டோடனே நீங்கள் திமுகவில் இணைந்துள்ளீர்கள்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதாவது நீங்கள் வந்து உங்களை திமுகவில் இணைக்க சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க.
வர்றவங்க வந்து உங்களிடம் வந்து திமுகவில் இணைந்து கொள்ள விருப்பமானு கேட்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் திமுகவில் இணைந்துள்ளீர்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது நீங்கள் வந்து கட்டாயமாக திமுகவில் இணைக்கப்படுவீர்கள். முதல்ல பாஜக என்ன பண்ணுறாங்க, அக்கா தமிழிசை வந்து தலைவராக இருக்கும்போது நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் இணைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு இந்த திமுக காரங்க என்ன பண்ணாங்க, பாஜகவை அந்த ஓட்டுனாங்க, மிஸ்டு கால் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வீடாக போய் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து கட்சியில் சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஃபோன் நம்பர் வாங்கி சேர்க்கறது வந்து அசிங்கம் இல்லையா? இப்போ பாஜக பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணுறது என்ன? அதே மாதிரி டேட்டா வந்து அரசுக்கிட்ட இருக்கணும். ஆனால் அரசுக்கிட்ட இருக்க வேண்டிய டேட்டா வந்து உங்களிடம் வருவது எப்படி? இதெல்லாம் வந்து நிறைய புகார் இருக்குது. மகளிர் உரிமை தொகை வாங்குவோர் இந்த பயனாளிகள் பட்டியல், இப்போ வந்து அதுமாதிரி ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வாங்குறது, இது எல்லாமே வந்து அனைத்தும் ஒரு தேர்தல் வியூக கம்பெனியிடம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்படின்னா அரசிடம் இருக்க வேண்டிய டேட்டாக்கள், பயனாளிகள் விவரங்கள் ஒரு தனியார் கம்பெனிக்கு எப்படி கொடுக்கப்படலாம்? இது சட்டவிரோதம் இல்லையா? பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேட்டாக்கள் மூலமாக தேர்தல் சமயத்தில் திமுக பணப்பட்டுவாடா செய்வதற்கு முயற்சி செய்கிறது, அதுக்காக தான் இந்தமாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த தேர்தல் வியூக கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அதற்கு திமுகவினரின் பதில் என்ன? இந்த மாதிரி நீங்கள் வந்து 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்த்து என்ன செய்ய போகிறீங்க? அது ஒரு வெற்று விளம்பரத்துக்காகவா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து மொத்த வாக்காளர் எண்ணிக்கை வந்து 6.36 கோடி, அதாவது 6,36,00,000. அதில் வந்து 1/3 மேலே நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் கூட்டணி கட்சி எதுக்கு? நீங்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்களுக்கு யோகபித்த வரவேற்பு கொடுக்குறாங்க, எங்கள் சிஎம் மாதிரி உலகத்திலே உண்டா, இந்தியாவிலேயே வந்து எங்கள் சிஎம் தான் வந்து முதல் சிஎம்மு, நாங்கள் அந்த ஸ்கீம் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கீம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கொண்டாடுறீங்கள, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கள, பிராண்டிங் பண்ணுறீங்கள, அப்புறம் எதுக்கு வந்து ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக 18 கட்சி ஏன் சேர்க்குறீங்க? ஒரு ரெட்டர்பாடு கட்சி அறிவாலயத்துக்கு போனால் அவங்களையும் கூட்டு உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் தான் இன்றைக்கி வந்து திமுக இருக்குது. ஆனால் எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு, மக்களை நம்பி களத்துக்கு போகிறாரு. மக்களை நம்பி போகிறதால தான் ஊர்வலத்தில் ஒரு ஏகோபித்த வரவேற்பு கிடைக்குது. மக்கள் தன்னெழுச்சியாக வரவேற்கிறாங்க, அவர் ஸ்பீச்சை கேட்குறாங்க, அவர் புது புது அறிவிப்புகளை வெளியிடுறாரு, கொண்டாடி வரவேற்கிறாங்க. இதெல்லாம் தாங்காதான் என்ன பண்ணுறாங்க, அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு புது புது ஸ்கீமாக வந்து இறக்குறாங்க. இந்த ஸ்கீம் எதுவுமே எடுபடலை, எல்லாமே வந்து பிசுபிசுத்து போய் மக்கள் வந்து அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. நிராகரித்த உடனே என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து விடுபட்ட மகளிருக்கெல்லாம் வந்து உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்றோம் அப்படின்னு. உங்கள் லட்சணம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மகளிர்லாம் வந்து மூஞ்சி திருப்பின்னு போகிறாங்க. அகிலா கல்லூரி முன்னாள் பேராசிரியர் ராஜநாயகம் வந்து ரொம்ப அருமையாக ஒன்று சொல்லியிருந்தார். இப்போதைய திமுக கூட்டணி அப்படின்றது மக்கள் நல கூட்டணியின் 2.0 அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து உண்மையாக அது எந்தளவுக்கு வந்து அவர் வந்து உணர்ந்து சொன்னான்னு தெரில, 100% உண்மை. அது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தோல்வி உறுதி. அதாவது வடிவேல் வந்து ஒரு காமெடி சொல்லுவார்ல, பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிலைமை இருக்குது. அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து உதறல் அதிகமாகி போச்சு, கலக்கம் அதிகமாகி போச்சு, ஸ்ட்ரெஸ் அதிகமாகி போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடியார் தான். அந்த பாவம் பூரா அவர் தான் போய் சேரும். ஏன்னா அவர் போராட பூரா கூட்டம் வருது, வரவேற்பு வருது. இதெல்லாம் பார்த்து நம்ம என்னடா இவ்வளோ கோடி செலவு பண்ணுறோம், ஊரில் இருக்கிற வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் கூட்டு வச்சுருக்கோம், ஊரில் இருக்கிற தேர்தல் வியூக நிபுணர்லாம் கூட்டு வச்சுருக்கோம், அப்படி இருந்து நம்ம தோக்கிறோமே, தோல்வி இப்போ உறுதி ஆயிடுச்சு, நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு, எதிர்கட்சியாக கூட வர முடியுமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் உள்ளுக்குள்ளே வந்து உதறல் எடுத்து போய் கிடைக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு மேலாக கமிஷன் கரப்ஷன் இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து 4.5 ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு. ஏன் இப்போ தமிழ்நாடு வந்து இத்தனை நாளாக இந்த 4 வருஷமாக ஓரணியில் இல்லையா? பிரிஞ்சு கிடந்து இப்போ நீங்கள் தான் ஒன்றா சேர்க்குறீங்களா? இப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அவங்க வந்து வீழ்ச்சிட்டாங்களே, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன தான் ஏமாற்ற முயற்சி பண்ணாலும், என்ன தான் விளம்பரம் பண்ணாலும், என்ன தான் பிராண்டிங் பண்ணாலும் 2026 எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய போவது உறுதி.